வணக்கம். வீடு தேடி மருத்துவம் என்று பிறப்பிற்கு முன்னிருந்து இறப்பிற்கு பின்வரை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அக்கறை கொண்டு ஒவ்வொரு வீட்டின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹெல்த் அம்பர்லாவின் நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜோஸ்வா சார் நம்மோடு இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இல்லாததுனால இளைஞர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை வருது? சார், எல்லா விதமான பிரச்சனையும், அதாவது ஒரு ரீப்ரொடக்ஷன்ல ஸ்பெர்முக்குரிய கவுண்ட் குறையிறதுல இருந்து, ஒரு இன்சுலின் செக்ரீஷன்ல இருந்து, ஒரு உடல் எப்போதுமே சோர்வா இருக்கிறதுல இருந்து, தூக்கமின்மையில இருந்து, இன்னைக்கு என்ன வேணா பிரச்சனைகள் சொல்லலாம். எல்லாமே இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பத்தாததுனால தான். அதாவது ஒரு வாரம் 2 வாரம் உங்க வண்டிக்கு டீசல் போடல ஓடும், எப்பவுமே டீசல் போடல, எப்பவுமே இன்ஜின் ஆயில் மாத்தலைன்னா எப்படி ஓடும்? அது போலதான் இந்த நுண் ஊட்டச்சத்துக்கள் சிறிய அளவுல தேவைப்பட்டாலும், ஆனா தொடர்ச்சியா மாத கணக்குல வருட கணக்குல நீங்க அதை சேர்த்துக்கொள்ளாத இருக்கும்போது அது இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கணும்னா இந்த ஒரு 5 விஷயத்த டெய்லியே தொடர்ந்து பண்ணணும்னா என்ன சார் பண்ணலாம்? டெய்லியே பண்ணணும்னா சிறுதானியங்கள் சேர்த்துக்கணும். சரி, எக்ஸசைஸ் பண்ணணும். சன்லைட்ல ஒரு 10 to 3 மணிக்குள்ளார ஒரு அரை மணி நேரமாவது ஒரு வாரத்துல 5 நாள் நீங்க இருக்கணும். இதை தாண்டி ஒரு நான் வெஜிடேரியன் டயட்டுன்னு நம்ம சொன்னாலுமே வாரத்துக்கு ஒரு வேளை ஒரு சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம நான் வெஜிடேரியன் சொல்கிறோம். அது நம்மளோட உடலுக்கு பத்தாது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அது விட்டமின் B12 கண்டிப்பாக டெஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு ஒன்லி நான் வெஜிடேரியன் டயட்டில் இருக்கிறதுனால அது சப்ளிமெண்ட்ஸ், அதாவது மருந்து மாத்திரைகள் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய. இப்போ நாங்கள் நிறைய கேள்வி வார்த்தைகளாக சொல்கிறது நமக்கு புரியுது. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றாங்க, விட்டமின்ஸ். ஆனால் இந்த விட்டமின்ஸ்னா என்ன, கார்போஹைட்ரேட்னா என்ன, அது இந்த புரோட்டீன்னா என்ன, இதெல்லாம் வார்த்தைகளில் கேட்கறதுக்கு நிறையா வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்றது? கார்போஹைட்ரேட்டுங்கிறது உங்களுடைய உடலுக்கு இயங்குறதுக்கு டீசல் பெட்ரோல் மாதிரி ஒரு காருக்குள்ள எரிபொருள். புரோட்டீன்னா உங்க மசிலுக்கு உள்ள அந்த புரதம். இது ரெண்டும் ஓகே. இது இல்லாத நுண் ஊட்டச்சத்துக்கள் தான் விட்டமின், மினரல்ஸ், கால்சியம், செலினியம், சிங்க், இது போன்ற இதெல்லாம் சின்ன சின்ன லெவல்ல உங்களோட ஒரு ஸ்பார்க் பிளக்கா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இது எல்லாம் ஒரு காரோட ஜன்னல் கண்ணாடியா இருக்கலாம், ஒரு விண்ட்ஷீல்டா முன்னாடி உள்ள இதா இருக்கலாம். இது போன்ற எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கார். இந்த மனச்சோர்வாக நிறைய பேர் இருக்காங்களே சார், ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுறாங்க. குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், அலுவலக ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ வாழ்க்கையில் காதல் தோல்வியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் பண ரீதியான தோல்வியாக இருக்கலாம். டிப்ரெஸ்டு மோடுக்கு போனவங்க தங்களை மருத்துவத்தின் மூலமாக கொண்டு வந்துட முடியுமா? அதாவது மாத்திரைகள் சாப்பிட்றதன் மூலமா அப்படி ஏதாவது கொண்டு வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? 2 விதமான அணுகுமுறைகள் இதில் உண்டு சார். ஒன்று இதெல்லாம் பிரெயினில் உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செரோட்டோனின், டோபமின், காபா, இது 3 உங்களோட மூளையோட மூடு, அதாவது மனநிலையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். இது உங்களுக்கு தேவை. இது பற்றாதப்ப உங்களுக்கு மனசோர்வுகள் கெமிக்கல் ரீதியாக, அதாவது என்சைம்ஸ்ன்னு சொல்கிறோம், ஒரு வேதியியல் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு என்சைம்ஸ்ன்னு சொல்கிறோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அங்கே கேட்டலைசஸ்ன்னு சொல்கிறோம். உங்களுடைய மனநிலை ஒரு சீராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில செக்ரீஷன்ஸ், அதாவது காபா, செரோட்டோனின், டோபமின் எனக்கூடிய தேவை. இது பற்றலை, உங்கள் உடலுக்கு போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறப்ப அது மருத்துவ ரீதியாக அதை சப்போர்ட் தேவைப்படும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மித்து சார். இப்போ கேட்க போகிற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு சோர்வாக இருந்தா, மன உளைச்சலாக இருந்தால், புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து அப்படின்னு ஒரு பழமொழி வச்சுக்கிறாங்க. நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோம், அதனால தான் நான் போய் ஸ்மோக் பண்ணுறேன். டிப்ரெஷன் ஆகிட்டேன், அதனால தான் நான் போய் குடிக்க போகிறேன். இன்னைக்கு மட்டும் குடிச்சிட்டா நான் இந்த டென்ஷன்லேருந்து நான் ரிலீவ் ஆகிறேன், இந்த பிரச்சனைலேருந்து ரிலீவ் ஆகிறேன்றதுக்காக நான் கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சில பேர் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டா உடலுக்கு ஆரோக்கியம்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அப்படிலாம் வேற சொல்கிறாங்க. இது உண்மையிலே சாத்தியமா சார்? சார், ஆக்சுவலாக மனித மனம் தற்காலிகமான தீர்வுகளை தேடுறதுல தேர்ச்சி பெற்றது. நீங்க ஒரு இன்னைக்கு எது உங்களுக்கு தற்காலிகமான
சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் பிற்காலத்துல வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கும். எந்த விஷயமும் ஆரம்பத்துல அது ஒரு உடற்பயிற்சியா இருக்கலாம், ஒரு டிசிப்ளினா இருக்கலாம், ஒரு மன கட்டுப்பாடா இருக்கலாம். ஆரம்பத்துல எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தோணுதோ அதெல்லாம் நீண்ட காலத்துல உங்களுக்கு பயனுள்ளதாகும். ஆரம்பத்துல எதெல்லாம் ஈஸியா இருக்கும் இன்னைக்கு 20 வயது 25 வயதுக்குள்ளார நீங்க அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண வேண்டியதை ஒரு 30 வயதுன்னு வைத்துக்கோங்களேன், அதுக்குள்ள நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் அந்த வயது வந்து வரம்பை கடந்துருவீர்கள். அது போல ஒவ்வொரு இதுக்கும் அந்த காலகட்டத்துக்குள்ளார நீங்க அதை அச்சீவ் பண்ணீங்கன்னா பருவத்தில் பயிர் செய்யாது. இன்னைக்குமே சார் பாருக்கு பேரு மன மகிழ் மன்றம் வைக்கிறானுங்க. அது பேரு குடியார கூட்டம்னு வைக்கிறோம். என்ன வைக்கிறான்னா மன மகிழ் மன்றமா அது வச்சுக்கிறாங்க. அது அவங்களோட மது பிரியர்கள் நம்ம வார்த்தையில கொண்டு வரோம்ல. உண்மையிலேயே இது மன மகிழ்ச்சியை தருவதாகதா? இது எப்படி இந்த மித்து உருவாச்சு? மித்துன்னு சொல்ல முடியாது சார். ஆக்சுவலா வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து வேற ஒரு பிரச்சனையை நோக்கி நம்ம நகர்ந்து கொள்ளதான். இப்ப எனக்கு வீட்டுல பிரச்சனை, நான் வந்து அது ஓகே, அதை விட்டு வேற ஒரு பிரச்சனைக்கு நான் வந்து செலுத்திக்கிறேன். இதை வந்து எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கு. எல்லா விதமான வாலிபர்களுக்குமே அந்த வாலிப பிராயத்தில் உள்ள ஏக்கங்கள், தேடல்கள், ஒரு பெண் மேல உள்ள கவர்ச்சி எல்லாருக்குமே இருக்கு. இதை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது தான். சில பேரால கையாள முடியுது, சில பேரால கையாள முடியல. 30 வயசு ஆனதுக்கு பின்னாடி அவனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறம் தான் அவன் நான் மிஸ் பண்ணிட்டேன், நீ படிடான்னு அவன் பிள்ளை இடத்துல மிஸ் பண்றேன், நானும் மிஸ் பண்றேன். மகிழ்ச்சி. அப்ப வந்து எப்பயுமே நல்ல பழக்கங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமே தவிர தீய பழக்கங்கள் என்றைக்கும் தீர்வாக மாறாது. சார், இந்த ரத்தம்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்களா சார்? இப்போ இதில் ஹெச்ஐவி இருக்கிறவங்களுடைய ரத்தத்தை ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவங்களுக்கு ஹெச்ஐவி வந்துருமா? இந்த ஹெச்ஐவின்றதும் எய்ட்ஸ்ன்றதும் ஒரே வியாதி தானா? இது என்ன இதனுடைய கான்செப்ட் சார்? ஹெச்ஐவி என்பது முதல் 1984 அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் கண்டறியப்பட்ட ஒரு நோய். ஹெச்ஐவிங்கிறது ஒரு வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இந்த வைரஸ் வந்து அந்த ஹெச்ஐவிங்கிற ஒரு கிருமியை குறிக்குது. எய்ட்ஸுங்கிறது அந்த ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி, அதாவது உங்களோட இம்யூனோ டிஃபிஷியன்சினா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடியது தான் இந்த வைரஸ் பண்ணக்கூடிய செயல். உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது வந்து அதோட உச்சகட்டம். அதாவது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி CD34 செல்ஸ்ன்னு சொல்லுவோம். CD34 வந்து உங்களுக்கு வந்து 200க்கு கீழே போகுதுன்னா அது வந்து எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த நோயோட உச்சகட்டம் அதுதான் வந்து. அப்போ ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்க குணப்படுத்தலாமா சார்? ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ சமீப காலமாக சில அறிவியல் கட்டுரைகள் ட்ரீட்மெண்ட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த மருந்துகள் வந்து பயனளிக்கிறது இல்லை. இந்த ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவரோடு வேற யாராவது உடலை வச்சுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதனால அதாவது பலவேறுபட்ட மனிதர்களோடு நம்ம உடலுறவு கொள்ளாது நம்ம துணைவியரோட நம்மளுடைய பாரம்பரியம். அது வந்து விழிப்புணர்வுக்காக உடல் உறவு ரீதியாக ஹெச்ஐவி பரவுதல் ஒரு 5%. ரத்த மூலியமாய், அதாவது உங்களுக்கு தானத்தில் சிறந்தது ரத்த தானம் சொல்றோம். ஆனா வந்து சில நபர்கள் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சாலுமே வந்து ரத்தத்தை தானமாக கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இதில் வந்து சில சமயம் அந்த கிருமி வந்து டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது ஆரம்ப கட்டத்தில் இப்போ உங்கள் உடலில் ஒரு 5 லிட்டர் ரத்தம் இருக்குது, இந்த கிருமிகள் வந்து அப்போ தான் உங்கள் உடம்புல என்ட்ரி ஆகிருக்கு. ஆனால் உங்கள் ரத்தம் வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் ரத்தத்துடைய வால்யூம் அதிகமாக இருக்கும்போது அந்த டிடெக்ஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அது விண்டோ பீரியட்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த பீரியட்ல வந்து கண்டறியப்பட முடியாது. ஆனால் வந்து நோயை பரப்பக்கூடிய தன்மை அந்த ரத்தத்துக்கு இருக்கும். இப்படியான தகாத உறவுகள்ல நிறைய இருக்கும். இப்படியான பர்சன்ஸ் என்ன பண்ணணும்? தங்களை என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும்? ஹெச்ஐவியை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இல்லை சார். அதை வந்து அவர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து அவனுக்கு தெரியல, தெரிஞ்சு புண்ணியம் இல்லை, தெரியாமலே இல்லை சார். அது அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு ஓகே
ஒரு பாலுணர்வு இருப்பது தப்பு இல்லை. ஓகே, ப்ரொடக்டிவ் செக்ஸ், அதாவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது அவர்களுக்கு வந்து பெட்டர். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனால அவர்களுக்கு தீர்வு கிடைக்க போறது இல்லை. ஓகே, இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம், மற்றபடி அது வந்து அவர்களுக்கு தீர்வு கொடுக்க போறது இல்லை. இந்த ப்ரொடக்டிவ் செக்ஸ் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆணுரைகளா இருக்கட்டும் சார், இந்த மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எவ்வளவு தூரம் அது பாதுகாப்பா? 100% பாதுகாப்பானது. 100% பாதுகாப்பானது. அதனால 0% HIV ஆர் ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C இது போன்ற வைரஸ், இந்த வைரஸ்க்கெல்லாம் பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆனால் பால் கொள்ளும்போது, உறவு கொள்ளும்போது பரவக்கூடியது. என்னதான் ஆணுரைகள் இருந்தாலும் கூட, என்னதான் அதற்கான பாதுகாப்பு இருந்தாலும் கூட, மனக்கட்டுப்பாடு தான் முதல் பாதுகாப்பு. மனக்கட்டுப்பாடும் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையும் சுய ஒழுக்கமும் தான் இதற்கான பெரிய தீர்வே. கண்டிப்பாக கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது, செய்து வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு கிடையாது. சரி, இந்த மாதிரி இப்ப நமக்கு தெரிஞ்சது HIV ஆர் எய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி STD டிசீசஸ் வேற என்ன மாதிரியான வகையில் சார் வருது? நிறைய டிசீஸ் இருக்கு சார். சிஃபிலிஸ்ன்னு சொல்லுவாங்க, கொனோரியான்னு சொல்லுவாங்க. இது போல பாலுறவு, அதாவது உறவுனால பரவக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் STDன்னு சொல்லுவாங்க. அது இப்போ சமீப காலமாக கொஞ்சம், அதாவது HIVக்கு ஃபுல் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் முன்னாடி ஒரு 5 வருடத்துல இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு 20 வருடம் ஆயுள் காலத்தை நீட்டக்கூடிய மருந்துகள் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு தைரியம். அதனால வந்து இந்த மற்ற செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், சிஃபிலிஸ் இதன் போன்ற நோய்கள் சமுதாயத்தில் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய பிரச்சனை, இந்த செல்போன் வந்துருச்சு, நிறைய சமூக வலைதளங்கள் வந்ததுனால ஆபாச படங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆபாச படங்கள் மன ரீதியா, உடல் ரீதியா அவங்களை எப்படி பாதிப்படுத்துது? மன ரீதியாக உங்களுக்கு படிக்க வேண்டிய காலகட்டத்தில், அது கல்லூரி காலமாக இருக்கலாம், இல்லை பள்ளி பருவமாக இருக்கலாம், உங்களை வந்து அதில் வந்து ஈடுபட முடியாது. உங்களுக்கு கல்விங்கிறது, படிப்புங்கிறது ஒரு தவம் போல, தவம் தான். அது வந்து உங்களை அடக்கி ஆண்டு அதை முழு மனசோட அதை நீங்கள் வந்து பண்ணும்போது மட்டும்தான் அந்த இதை அச்சீவ் பண்ண முடியும். இதை தாண்டிய ஒரு சமுதாயத்தில் ஒரு புள்ளி ஒரு சதவீத மக்கள் வந்து ஜீனியஸாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து மற்ற வாலிபர்கள் ஓகே படிக்காமையே நம்மளால அது வந்து சாத்தியம் இல்லை. சில படிக்காம ஜெயிச்சவங்க 1%, படிக்காம தோத்தவங்க 99%. அதுதான் உண்மை. அதனால அது உங்களுடைய எல்லா விதத்திலையும், படிப்பா இருக்கலாம், உங்களுடைய எல்லா வளர்ச்சியுமே பாதிக்கக்கூடியது தான். அந்த காலத்துல அதை தான் நீங்க செய்ய, இது வந்து மிகப்பெரிய தடையா வந்து கண்டிப்பாக நிற்கும் சார். மக்களுக்கான எல்லா மருத்துவ தேவையும் ஒரே குடைக்குள் வேண்டுமா? பிறப்பிற்கு முன்னிருந்து இறப்பிற்கு பின்வரை அத்தனை சேவைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே இடமாக ஹெல்த் அம்பரலா உங்கள் வீட்டு உறுப்பினராக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. மிக்க நன்றி சார். நன்றி சார்.